ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கப்பி ப்ளஸ் வந்து பிளான்ட்னுடைய அப்டேட் தான். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா புக்கிங் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போயுமே என்கிட்ட பிளான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுருப்போம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பிளான்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, இது அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்க்கு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி தான் இது போகும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆந்திர பிரதேஷ் எஸ்டி கொரியரில் போடுவோம், இல்லை மாருதி ஏதோ கொரியர் உங்களுக்கு எந்த கொரியர் இருக்கோ அந்த கொரியரில் போடுவோம். பிளான்ஸ் மட்டும் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் மேஜராக போடும். எஸ்டி கொரியர் தான் போடும், வேறு எந்த கொரியரில் போட மாட்டோம். ஸோ ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் கப்பி. இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கப்பி மாதிரி தாங்க. இது கப்பி யூஸ்வலாக என்ன கப்பி ப்ரீட் ஆகுமோ அதே மாதிரி தான். இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற இந்த கப்பியினுடைய பேரண்ட் தாங்க. பட் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா 150-200 குட்டி போடும், அசால்ட்டாக போடும். பட் என்னன்னா இதுக்கு கொடுக்குற கொஞ்சம் ப்ரியாரிட்டி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இதாக கொடுக்கணும். நார்மலாக பெல்லட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 170 ரூபா வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஒரு இருக்குன்னு நேற்று கூட அப்டேட் பண்ணியிருப்பேன். 7 வகையான கப்பி வரும் 450 ரூபாய்க்கு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 450 ரூபாய்க்கு 7 வகையான கப்பி, மொய்னா கல்ச்சர். ஓகேங்களா, ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு இது இருக்குது. ஸோ பெங்களூரில் முடிஞ்ச அளவுக்கு எஸ்டி கொரியர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது யூஸ்வலாக தனியாக வேணும்னா பேர் வந்து 60 ரூபா வருங்க. ஸோ இது வந்து பேர் வந்து 60 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்டெயில் இருக்குங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் 20 ரூபா ஃபாக்ஸ்டெயில் வந்து இருக்குது. ஸோ இங்கே இதுலேயே இருக்கும் நிறையா ஃபாக்ஸ்டெயில் வருஷம் போடுறோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ போடுறதில்ல, ஏன்னா ஸ்னெயில்ஸ் கொஞ்சம் வரதான் போடுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ராகன் கப்பிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடு ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் வரும். ஸோ இதோட 3 வெரைட்டி ஆச்சுங்களா. ஸோ அதுக்கப்புறம் கோப்ரா வருங்க. ஸோ இந்த கோப்ரா ஃபிஷ் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபிஷ். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடு வியூவில் பார்க்க செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த வரியாக பார்க்க சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, சைடு வியூ நல்லாயிருக்கும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தனியாக ஒன்றா 60 ரூபாய்ங்க பேர். அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கு இதுவுமே பேர் 60 ரூபா. இந்த காம்போவில் 450 ரூபா காம்போவில் இது வரும். பிளாட்டினம் மீர் யூஸ்வலாக எங்கிட்ட இருக்கிறது தான். ஸோ பிளாட்டினம் மீர் ஓகேங்களா. ஸோ தண்ணிக்குள்ள அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஜெர்மன் ரெட்டு இதுவுமே பேர் 60 ரூபா தான். நான் சைடு வியூ எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுங்கிறீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ குரூப்பில் இருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் எதுவும் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் கூட முடிஞ்சால் போட்டு விட்றோம், எக்ஸ்ட்ரா கூட போட்டு வரோம் குரூப்பில். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் டெக்ஸ்டோ கேட்குறீங்க, ஜெயிண்ட் ஆசைப்பட்டு கேட்குறீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயின்னு சொல்லி கேளுங்க. இல்லை ப்ரோ இது மாதிரி நாங்கள் என்ன யூஸ்வலாக இந்த 60 ரூபா பேர் தான் எல்லாருமே வாங்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ 60 ரூபா ப்ரோ அப்படின்போம். என்னன்னா நீங்கள் ஜெயிண்ட் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, ஜெயிண்ட் கப்பி நான் கேட்டிருக்கேன் ப்ரோ அப்படின்ட்டு. கடைசியாக பேக் பண்ணும்போது ப்ரோ இந்த ஜெயிண்ட் கப்பி போட்டு விட்ருங்க அப்படின்பாங்க. ப்ரோ நீங்கள் ஒயிட் டெக்ஸ்டோக்கு தான் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நான் வீடியோவில் ப்ரைஸ் சொல்லிடுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் தம்போயர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் யூஸ்வலாக தம்போயர் எப்போயாவது அந்த பிளாட்டினம் மாரி தான் என்கிட்ட ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. 100 பேர் கேட்டாங்கன்னா 100 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினம் மாரி தான் கேட்பாங்க. எப்போயாவது யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் தம்போயர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த யூஸ்வலாக பிளாட்டினம் மாரிக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருவோம். ப்ரோ 60 ரூபா ப்ரோ அப்படின்ட்டு. கடைசியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க ப்ரோ தம்போயிருங்க ப்ரோ, நீங்கள் 60 ரூபா தம்போயிருங்க ப்ரோ, நீங்கள் பார்த்து தம்போயருக்கு நல்ல இயர்ஸாக இருக்கிறதா போட்டு விடுங்க ப்ரோ. தம்போயர் 100 ரூபாய்ங்க ப்ரோ பேர், பேலன்ஸ் 40 ரூபா போட்டு விட்ருங்களா அப்படி. ப்ரோ நீங்கள் போட்டு விடுங்க ப்ரோ, நாங்கள் போட்டு விட்றோம் ப்ரோ அப்படின்பாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா அந்த அமௌண்ட் கூட எங்களுக்கு வேணாங்க. ஜஸ்ட் எங்கள்கிட்ட அதை ரிசீவ் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் ப்ரோ பேலன்ஸ் போட்டு விட்ருங்க உங்கள் கைக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அப்படின்வா. அதுக்கப்புறம் மெசேஜே வர மாட்டேங்குது. ரெகுலராக வாங்குறவங்க கூட ஒருத்தர் 2 பேர் அப்படி பண்ணிட்டாங்க. ரொம்பவே எனக்குலாம் மனசு கஷ்டம் வரும். அந்த 40 ரூபா போனால் போட்டு போயிடாடா, என்னடா ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்களா இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் மனசு சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி தான் நடக்குது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இதாக நம்ம பசங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இப்போ நான் என்னையோட வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் மேஜராக ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துன்னா ஏதோ ஒன்றுனா ஜஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ இது மாதிரி நான் தம்போயர் ப்ரோ பிளாட்டினம் மீரா ப்ரோ நீங்கள் 60 ரூபாய்னு அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் வீடியோவில் தம்போயர் 100 ரூபாய்ங்கிறேன், அந்த ஜெயின் கப்பி 170 ரூபாய்ங்கிறேன். யாருமே இது மாதிரி வீடியோவில் சொல்ல மாட்டாங்க. ப்ரைஸுன்னு கேட்பீங்க, டிஎம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் வீடியோலேயே. ஸோ இது மாதிரி பேர் 60 ரூபாய் எல்லாமே. பட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கேட்கும்போது நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம்னா அதுன்னு நினச்சிக்காதீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் வந்துன்னா அது 100ல் ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இதை அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் ப்ரோ நான் தம்போயர் கேட்டேன் அப்படிங்காதீங்க. நீங்கள் அனுப்பிச்சி விட்ட ப்ரைஸுக்கு என்னதோ அதுதான் பசங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அதையும் சொல்லிடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா பார்சல் அதிகமாகுது.
கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகுது. நாங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபைங் கொடுக்கணும். நான் இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ஆரம்பிச்சு. இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ், எவ்வளவோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளவோ ஒரு இது ஹாப்பி எல்லாமே பார்த்தாச்சுங்க. தொடர்ந்து லெவன் சப்போர்ட் கொடுங்க. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னென்னா இனி என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இந்த இது எல்லாத்தையும் விட்டுறேன். இனிமேல் புதுசாக ஏன்னா புது ஃபோனு வேறு இது எனக்கு வந்து அதை பற்றி நான் யாராவது புதுசாக மெசேஜ் பண்ணிங்கனாலும் யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரெகுலராக கஸ்டமர் எனக்கு தெரியும், அவங்க நம்பர்லாம் மனப்பாடத்துலேயே இருக்கும். ஓகேங்களா, அவங்களாவது இதுதான் தொடர்ந்து. ஆனால் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க எல்லாருமே நிறையா பேர் இருக்காங்க. யாரை புதுசாக ஆரம்பிக்கணும் தாராளமாக ஆரம்பிங்க. என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் அங்கங்கே சில சர்க்கிள் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள். என்னென்னா ஓப்பனாக சொல்கிறேங்க, நீங்கள் கண்ணா வேணும்னு வெரைட்டி வச்சுருக்க பார்க்காதீங்க. இப்போ நான் எங்கிட்டே ஒரு 7 தான் இருக்குது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ இன்னும் வெரைட்டி எடுங்க. 7 கான்சன்ட்ரேஷனாக பண்ணுறேன்னா அதுவே போதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த ஒரு வெரைட்டி நான் பண்ணதான் எனக்கு ஃபேமஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பேர் 40 ரூபாய்க்குன்னு சொல்லி கொடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தம்போ இயர்ஸ் வந்துச்சு. அந்த இயர்ஸ் வரும், இந்த பிளாட்டினம் இயர் நல்ல இயர்ஸ் வரும். அது வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பெரிய ரீச் கிடச்சிது. ஸோ வேறு எந்த கப்பிக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. ஸோ மாதிரி ஒரு வெரைட்டி கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்க, கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ஆதரவு வரும். தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே நன்றிங்க. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பீட்டாஸு எல்லாம் ப்ரீடிங் இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக பண்ணுவோம். கப்பி ஸ்டாக் எங்கள்கிட்ட எப்போயும் மெயின்டெனன்ஸ் இருக்கும். பல்க் ஆர்டர்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். என்னென்னா பல்க் ஆர்டர்ஸ் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ப்ரைஸ் கேட்டு கம்மின்னு போயிடறாங்க. அதனால் நாங்கள் பெரிய லெவல் பல்க் குவான்டிட்டி எடுக்கிறதில்ல. நாங்கள் நார்மல் கஸ்டமரே இன்றைக்கி 10 பேர் 20 பேருங்கிறது வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் நன்றிங்க. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 450 ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தனியாக வேணாலும் பேர் 60 ரூபா தான். வேணுங்கிறீங்க வாங்க. 7 வெரைட்டி பேர் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.